மறைந்தவர்களையும் கட் பண்ண விரும்பவில்லை என திருச்சி விமான நிலையத்தில் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் இன்று சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், திருச்சியில் மதிமுக சார்பில் நடந்த அண்ணாதுரை பிறந்தநாள் விழா மாநாடு எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு வெற்றி பெற்றுவிட்டது. மாநாட்டின் போது சிறு அசம்பாவிதமும் கூட இல்லை என்பதை போலீசார் பெருமையாக தெரிவித்தனர். கட்டுப்பாட்டு உணர்வோடும் கடமை உணர்வோடும் கட்சியினர் செயல்பட்டனர். 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கழக கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. மாநாட்டில் உரையாற்றியவர்கள் யாரையும் புண்படுத்தாமல், தாக்கி பேசாமல், நோக்கத்தையும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளையும் பற்றி பேசினர். மதிமுக மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத சக்தி என்பதையும் நிரூபித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்துவாக சக்திகளை வேரோடு வேறி மண்ணோடு பிடுங்கி எறிவதற்கு திராவிட இயக்க தோழர்கள் முன்னிலையில் நிற்கின்றோம். திமுக தனிப்பெரும்பான்மை வெற்றி பெறும் என்பதை 2026 தேர்தல் நிரூபிக்கும் என்று பேசினர். அனைவரின் பாடுகளோடு இயற்கையும் ஒத்துழைத்ததால் இந்த மாநாடு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைந்தது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே உணர்ச்சியோடு அனைவரும் கடமையாற்றுவார்கள் என்று நம்புகிறேன். என்னை பற்றிய காணொலி காட்சியில் கட்சியிலிருந்து விலகியவர்களையும் மறந்தவர்களையும் கட் பண்ண விரும்பவில்லை. கட்சியிலிருந்து விலக சென்றவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களிடம் பேச விரும்பவில்லை. அவர்கள் வசைப்பாடினால் வாழ்க வசைவாளர்கள் என்றோம். கட்சியில் பங்களித்த நிகழ்ச்சிகளை நான் தவிர்க்க விரும்பவில்லை என தெரிவித்தார். வெற்றி மாநாடாக ஆக்கிவிட்டார்கள். இதுவரை நடைபெற்ற மாநாடுகளிலேயே இவ்வளவு கழக கொடிகள் கட்டப்பட்டதில்லை. 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கழக கொடிகள் கட்டப்பட்டன. உரையாற்றியவர்கள் யாரும் எவரையும் தாக்காமல், எவரையும் புண்படுத்தாமல், ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையிலே பேசியது மாநாட்டு தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் உட்பட, முதன்மை செயலாளர் உட்பட அனைவருமே இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை குறித்தும் குறிக்கோளை குறித்தும் அதற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையும், மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை, ஒவ்வொரு துறையிலும் புள்ளிவிவரத்தோடு முதன்மை செயலாளர் பல்வேறு செய்திகளை சொன்னார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 31 ஆண்டுகளில் சாதித்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னதோடு, இந்த மாநாட்டின் மூலமாக 67 பொதுத் தேர்தல் ஒன்றுதான் உங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கே வில்வித்தை போட்டி நடந்ததையும், அதில் அர்ஜுனன் ஒருவன்தான் சரியாக பதில் சொன்னான். எனக்கு பார்வைக்கு என் கண்ணுக்கு வில்லின் நுனியும் பறவையின் கழுத்தும் தெரிகிறது என்று. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மாநில கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு பொருளாதார MA மாணவனாக. லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம். ஆனால் அப்பொழுது அண்ணா அவர்கள் அடுத்த கடமை என்ன என்பதை அன்று சொன்னதை மேலும் ஞாபகப்படுத்த முடிந்தது. மாநாட்டிலே இதுவரை வந்து போனவர்கள் பத்திரமாக போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மறுக்கப்பட முடியாத சுருட்டு விடுவேன் ஒருவன் சொன்னால் எவ்வளவு பேதமையோ, எவ்வளவு அறிவீனமோ, அதை போலத்தான் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் உள்ளங்கையிலே அள்ளி குடித்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் அது அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதை போலத்தான் 100 ஆண்டு கால தியாக வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை, எத்தனையோ பேர் உயிர்களை கொடுத்தும் தங்கள் சொத்துக்களை விற்றும் பாதுகாத்து வந்த இந்த இயக்கத்தை அவ்வளவு எளிதிலே யாராலும் அசைக்க முடியாது. மாறாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெரியார் அண்ணா மண்ணிலே பிடுங்கி எறிவதற்கு நம்முடைய திராவிட இயக்க தோழர்கள் முன்னணியில் நிற்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய வெற்றியைத்தான் 2026 தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது என்பதையும் மிக அழுத்தமாக என்னுடைய நிறை உரையிலே குறிப்பிட்டேன். மொத்தத்தில் எடுத்த உழைப்பு, பாடுபட்ட பாடுகள் அனைத்துக்கும் தக்க பலன் கிடைத்து, இயற்கையும் ஒத்துழைத்து, சுற்றிலும் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இதுவரைக்கும் பேசுகிறது இல்லை.
அவங்க வசைவாடினா வாழ்க வசைவாளர்கள் சொன்னோம். பங்களித்த அந்த நிகழ்ச்சிகளை நான் தவிர்க்க விரும்பவில்லை. ரொம்ப நன்றிங்க.